ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்துக்குள்ளாக வர கிருபை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் ஆரம்பமாக ஒரு சிறு பாடலை பாடி வேத வசனங்களை படித்து நாம் ஆண்டோட வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக தேவனுடைய வசனத்திலே சில வசனங்களை படிக்கலாம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள் என்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜீவன் உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 8வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றித்தாரும். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே வேதத்திலே பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்களை பற்றித்தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது சில இடங்களிலே அந்த பெண்களுடைய பெயர்கள் கூட குறிக்கப்படவில்லை. ஒருவேளை ஆண்களை மதிப்பிடுவது போல பெண்களை மதிப்பிடப்படவில்லை. அவருடைய முக்கியமான காரியங்களையும் கூட மறைத்தவர்களாகவும் மறந்து போனவர்களாகவும் இந்த அதிகாரங்களிலே நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதே வேதத்தில் இன்றைக்கு நம்ம படித்த வசனம் என்ன சொல்கிறது? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆகவே குணசாலியான ஒரு ஸ்திரீ அவள் ஆபரணங்களுக்கு மேலாக, முத்துக்களுக்கு மேலாக, வைடூரியங்களுக்கு மேலாக அவள் மதிக்கப்படுகிறார் என்பதை வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆண்கள் செய்த அநேக காரியங்களை இந்த வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் செய்த அநேக காரியங்கள் மறைபொருளாகவும் மறைக்கப்பட்டதாகவும் பல இடங்களிலே காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் மறந்து போன அல்லது மறக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சில ஸ்திரீகளை குறித்து வேதத்தில் இருந்தே நாம் தியானித்து நம்முடைய ஆகஸ்ட் மாத செய்தியை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ யோசேப்பின் மனைவி. அந்த ஸ்திரீ எகிப்து தேசத்திலே இருந்தவள். யோசேப்புக்கு அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தவர் பார்வோன். எகிப்தின் மகா மன்னனாகிய பார்வோன் யோசேப்பின் மேல் வைத்த அன்பு நிமித்தமாகவும் மரியாதையின் நிமித்தமாகவும் மதிப்பின் நிமித்தமாகவும் யோசேப்பு எகிப்துக்கு செய்த எல்லா நன்மைகளையும் பாராட்டி அவர் என்ன செய்கிறார்? ராஜாவாக ஒரு இஷ்டப்பட்டு அவர் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போர்த்திபிராவின் மகளாகிய ஆஸ்நாத் என்ற ஒரு அழகிய பெண்ணை யோசேப்புக்கு திருமணம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு முறைக்கு பல முறை நம்ம படித்திருப்போம். ஒரு பிரசங்கத்துக்கு பதிலாக பல பிரசங்கங்களை யோசேப்பை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அதிலும் விசேஷமாக அவர் அந்த போர்த்திபாரின் மனைவி பாவத்திலே இருந்து தப்பித்து சென்றதைத்தான் அநேக பிரசங்கிமார்கள் அதிகமாக பிரசங்கிப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசேப்புக்கு திருமணம் பண்ணி வைத்த அந்த ஆஸ்நாத்தை பற்றி இன்றைக்கு சில நிமிஷங்கள் நம்ம தியானிக்கலாம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பின் மேல் வைத்த ஒரு கருணை, அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை எல்லாத்தின் நிமித்தமாக அவர் ஒரு சாதாரண இடத்துல இந்த பெண்ணை எடுக்கவில்லை. ஓன் பட்டணத்து ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது எகிப்து தேசத்திலே இருந்த நம்முடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆசாரியன் என்று சொன்னால் ஒரு பூஜாரி என்று சொல்லலாம். அவர் நம்ம பாஷையிலே சொன்னால் ஒரு பெரிய பாஸ்டர் என்று சொல்லலாம், ஒரு போதகர் என்று சொல்லலாம். பொதுவாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பெரிய இடத்துல இருந்து அந்த பெண்ணை தெரிந்து கொள்ளுகிறார் பார்வோன் யோசேப்புக்காக. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் பண்ணினவர்களுக்கு தெரியும். நம்ம ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமணம் செய்ய பிரயாசப்படும் பொழுது சிறந்த குடும்பத்திலே இருந்து, நல்ல குடும்பத்திலே இருந்து, எல்லா விதத்திலும் எல்லா கேரக்டர்களிலும் நல்லபடியாக இருக்கிற பெண்ணை பார்க்கிறார்கள். படித்தவர்களாக, பணக்காரர்களாக, வேலை செய்கிறவர்களாக, சம்பளம் வாங்குகிறவர்களாக, இதெல்லாம் போக மிகவும் அழகானவர்களாக ஆடுகிறார்களா, பாடுகிறார்களா என்றெல்லாம் இந்த காலத்திலே டெஸ்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் போத்திபிராவின் மகளான ஆஸ்நாத்தை அந்த ராஜா எப்படி செலக்ட் பண்ணினார் என்று பாருங்கள். ஒரு பக்தியுள்ள குடும்பத்திலே, ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பத்திலே, ஒரு ஆண்டவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்திலே, ஆண்டவனுடைய ஆலயத்திலே, அவர்களுடைய ஆண்டவனுடைய ஆலயத்திலே வேலை செய்கிற ஒரு பெண்ணாக பார்த்து யோசேப்புக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள். அந்த அம்மா பெயர் ஆஸ்நாத். அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு பார்வோன் ஒரு புது பெயர் கொடுத்தார். அவர் பெயர் பர்னேயா. பாருங்கள், ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்த ஒரு வாலிபனுக்கு, ஆண்டவரை கெதி எதிர்ந்த வாலிபனுக்கு, ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு, நல்ல ஜபத்தோடு விசுவாசத்தோடு வெளிப்படுத்தலோடு வாழ்ந்த ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு பெண் ஆஸ்நாத். அருமையானவர்களே, யோசேப்பை பற்றி படிக்கிறோம். ஆனால் அந்த ஆஸ்நாத்தை அந்த ராஜா எழுந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆஸ்நாத் இடத்துல அந்த புத்தியுள்ள ஸ்திரீக்குள்ள அத்தனை குணங்களும், நல்ல குணங்களும் இருந்திருக்க வேண்டும். அவர் ஒரு ஆசாரியனுடைய மகனாக இருந்தபடினாலே பக்தியுள்ள மகளாக இருந்திருக்க வேண்டும். அன்பும் அடக்கமும் அழகும் பெண்களுக்கு உரிய
எல்லா நன்னடத்தைகளும் உரியவளாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு வேதமே சாட்சி. இல்லாவிட்டால் பார்வோன் கண்ணை மூடிக்கொண்டு ஆஸ்நாத்தை ஜோசப்புக்கு அவர் கட்டி கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே அருமையானவர்களே, இந்த உண்மையை ஆஸ்நாத்தை பற்றி வேதம் நமக்கு அதிகமாக சொல்லவில்லை. அவளுடைய பெயர் மட்டும்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய வேற அவளுடைய பின்புலம், அவளுடைய பேக்ரவுண்ட், அவளுடைய ஃபியூச்சர், அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய காரியங்களை பற்றி வேதத்திலே குறிப்பிடவில்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஒரு மனிதன் காரிய சித்தி உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் அவன் கட்டிய பெஞ்சாதி அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். நம்முடைய உலகத்திலே ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்கிறது. Behind every man's success there is a woman. ஒவ்வொரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது. அது மனைவியாக இருக்கலாம், பெற்ற தாயாக கூட இருக்கலாம், கூட பிறந்த சகோதரிகளாக கூட இருக்கலாம், கட்டண மனைவியாக இருக்கலாம், அல்லது நம்மோடு பழகுகிற, நம்மை நன்றாக புரிந்திருக்கிற ஒரு நல்ல நபர் யாராகவும் இருந்திருக்கலாம். Behind every man's success there is a woman. ஆகவே யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானார். அவன் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் சிறைச்சாலையில இருந்து கவர்னராக, பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்ட போது, திருமணம் ஆன பின்பு அவனுக்கு எல்லா விதத்திலும் ஆலோசனைக்காரியாக, ஜெபிக்கிற மகளாக, நல்ல நல்ல யுக்திகளை வெற்றிக்கு நேராக எடுத்து சென்றவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஆஸ்நாத் என்று சொல்லப்பட்ட யோசேப்பினுடைய மனைவிதான். பிரியமானவர்களே, அந்த ஆஸ்நாத் உடைய பெயர் பப்ளிக்காக பெருசாக சொல்லப்படாவிட்டாலும் இன்றைக்கு நாம் அந்த அம்மாவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் அதிகம் என்று சொன்னபடியாக குணசாலியான ஆஸ்நாத் தன்னுடைய கணவனாகிய யோசேப்புக்கு ஆசீர்வாதமான மனைவியாக இருந்தால், ஆசீர்வாதமான ஆலோசகராக இருந்தால், ஆசீர்வாதமான பொருளாதார தேவைகளை சரியானபடி கையாளுகிற ஒரு காரிய சமர்த்தமுள்ள பெண்ணாக இருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல தன்னுடைய வீட்டை கட்டுகிறவளாக மாத்திரமல்ல, தன்னுடைய தேசத்தை கட்ட தன்னுடைய புருஷனுக்கு வலதுகையாக அந்த ஆஸ்நாத் என்ற பெண் உறுதுணையாக இருந்தாள். அருமையானவர்களே, இன்றைக்கு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள், திருமணம் ஆனவர்கள், ஆகாதவர்கள், நீங்கள் பிறந்த வீட்டிலே எப்படி இருந்தீர்களோ தெரியாது. ஆனால் புகுந்த வீட்டுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை போல ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்த வீட்டிலே இருந்து புகுந்த வீட்டுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் தூக்கி கொண்டு போனோம் அல்லது போகவில்லை என்பது பிரச்சனை இல்லை. போன வீட்டை நாம் தூக்கி நிறுத்தினோமா? கட்டின புருஷனுக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அவள் செய்கிற காரியங்களில் எல்லாம் அவள் அவனுக்கு நன்மையே அல்லாமல் தீமையை நினைப்பதில்லை என்று அந்த பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆஸ்நாத்தை போல யோசேப்புக்கு எப்படி நல்லதுன்னு நினைத்தாலோ, எப்படி யோசேப்புக்கு உயர்ந்த பதவிக்கு போன பின்பு அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் அந்த மகள் எவ்வளவு ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற மகளாக இருந்தாலோ, ஆகவே இன்றைக்குள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், வாலிப பெண்கள், திருமணம் ஆனவர்கள், ஆகக்கூடிய நிலைமையில உள்ளவர்கள், நீங்கள் போகிற வீட்டுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை போல ஆசீர்வாதம் நிறைந்த பெண்ணாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோசேப்பு வெற்றி உள்ளவராக இருந்தார் என்றால், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவராக இருக்கிறார் என்றால், யோசேப்பு செய்ய காரியங்களில் எல்லாம் விடுதலையும் வெற்றியையும் ஆசீர்வாதமும் இருந்தது என்றால்,
முதலாவது கர்த்தர் அவரோடு இருந்தார். அதற்கு பின் அவருடைய மனைவி அவரோடு கூட இருந்தார். மனைவி நம்மோடு கூட இருப்பது எவ்வளவு ஒரு பலன். அநேக குடும்பங்களிலே மனைவிமார்கள் பிரிந்து நிற்கிறார்கள். அது அவர்களுடைய பலகீனம், அது அவர்களுடைய தோல்வி, அது அவர்களுடைய வெட்கம், அது அவர்களுடைய அவமானம். ஆண்டவர் நம்மை எங்கே வைத்தாரோ அங்கே இருந்து அந்த குடும்பத்துக்கு, அந்த தொழிலுக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு பெண்கள் அவர்கள் வலது கையாக இருந்து புகுந்த வீட்டுக்கு பெருமையாகவும் பிறந்த வீட்டுக்கு மகிமையாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நல்ல சாட்சியாகவும் இருக்கிற பெண்கள் தான் ஆஸ்நாத்தை போல இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் போற வீடுகளுக்கு, புகுந்த வீடுகளுக்கு, கட்டின புருஷனுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு சாபமாகவும் அவர்களுடைய இடைஞ்சலாகவும் ஒரு தடைக்கல்லாகவும் இருப்பார்களே ஒழிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் சத்தியத்தை மதிக்கிற மதிப்பும் இல்லாவிட்டால் எந்த பெண்ணும் இந்த உலகத்துல ஆளுகை செய்யவும் முடியாது, ஆட்சி செய்யவும் முடியாது. குடும்பத்துக்கும் பிறந்த இடத்துக்கும் புகுந்த இடத்துக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ஆகவே ஆஸ்நாத் எப்படி யோசேப்புக்கு ஒரு விசேஷித்த மனவாட்டியாக இருந்து யோசேப்பு வல்லமையாய் ஆட்சி செய்ய, எகிப்து தேசம் முழுவதையும் ஆட்சி செய்ய உறுதுணையாய் இருந்தது போல இன்னும் அநேக ஆஸ்நாத்துகள் எழும்பி நம்மிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய சமுதாயத்திலும், நம்முடைய கிறிஸ்டியானிட்டியிலும் ஆசீர்வாதமான ஆஸ்நாத்துகள் எழும்ப நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது யாபேசின் தாய் 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது யாபேஸ் அவளுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள். பொது யாபேசின் தாய் நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்றால் துக்கம், வேதனை என்று அர்த்தம். பாருங்கள், எந்த தாயாவது அப்படி ஒரு பெயரை வைப்பார்களா? ஆனால் யாபேசனுடைய தாயின் பெயர் இங்கே சொல்லப்படவில்லை. யாபேசனுடைய அப்பா பெயர் கோஸ் என்பவர். ஆனால் யாபேசனுடைய அம்மாவுடைய பெயர் சொல்லப்படவில்லை. கணவன் இறந்த பிறகு பிறந்த குழந்தையை நல்லபடியாக வளர்த்து கர்த்தருக்கு சாட்சியாக மாற்றி அந்த மகன் கர்த்தரை தேடுகிறவனாக, ஜெபிக்கிறவனாக, தேவனுக்கு மகிமையாக இருக்கிறவனாக அந்த தாய் வளர்த்தார். அந்த தாயினுடைய பெயர் இங்கே வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. அது மறைக்கப்பட்டதாகவும் அந்த பெயர் காணப்படுகிறது. ஆனாலும் அந்த தாயாருடைய பெயர் மறைவாக இருந்தாலும் அவர் பெற்றெடுத்த மகனுடைய பெயர் சாட்சியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று அவன் கருத்தோடு ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்தபடி ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களிலிருந்தும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா பஞ்சங்களிலிருந்தும், எல்லா பசிப்பட்டிலிருந்தும், எல்லா வருத்தமான சூழ்நிலையிலிருந்தும் தூக்கி தன்னுடைய மூத்த சகோதரர்கள், அதாவது பெரியம்மாவின் மகன்கள், அவனை ஒதுக்கி தள்ளினவர்கள், அவனை அடித்து வீட்டை விட்டு விரட்டியவர்கள், ஒரு காலத்துல அவனை தேடி உதவிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு பையனை ஜெபிக்கிற மகனாக, விசுவாசம் உள்ள மகனாக, பரிசுத்தம் உள்ள மகனாக, கர்த்தருக்கு நேராக ஒரு மகன் வாழ்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனை வளர்த்த தாய். ஆகவே யாபேசின் தாய்க்காக நாம் இன்றைக்கு நினைத்து பார்ப்போம். அவளுடைய பெயர் வேதத்திலே இல்லை, மறைக்கப்பட்டு விட்டால், அந்த பெயரை மறைத்து விட்டார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் அவளை நினைத்து, அந்த அம்மாவுடைய தியாகங்களை நினைத்து, நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு மகனை எழுப்பி கர்த்தருக்கு மகிமையாக வாழ வைத்தார்கள் என்று சொல்லி அந்த அம்மாவுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நாமும் கூட நமக்கு பிறந்த நல்ல பிள்ளைகளை யாபேசை வளர்த்தது போல ஜெபிக்கிற மக்களாக, வேதத்தை படிக்கிற பிள்ளைகளாக, ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்கிற மக்களாக, தேவனுக்கு ஓரளவுக்காவது ஊழியம் செய்கிற மக்களாக நம்முடைய பிள்ளைகளை
நாம் ட்ரெயின் பண்ண வேண்டும். உன் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து. அப்பொழுது அவன் முதுமையிலும் அதை கைவிடாதிருப்பான். 5 வளையதுதான் 50 வளையும், 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். அதுபோல நம்முடைய பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல விசுவாசங்களையும் நல்ல ஜெபங்களையும் ஆண்டவரோடு பேசுகிற காரியங்களையும் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்தியையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சிறு வயதிலே நல்ல விதைகளை விதைக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வருங்காலத்திலே நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், பெற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், கூட பிறந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், சொந்த பந்தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நம்முடைய தேவனுடைய சபைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தாய் ஒரு நல்ல பாதையிலே ஜெபித்து வளர்த்தபடினாலே இந்த மகன் கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி யாப்பேஸ் ஜெபிக்கிறான். ஆகவே ஜெப வீரர்களையும் ஜெப வீராங்களையும் எழுப்புகிற மக்களாக தாய்மார்கள் மாற வேண்டும். தகப்பன்மார்கள் சம்பாதித்து போட்டு விட்டு அப்பா விசாரித்து விட்டு அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளை நல்ல வழியிலே வளர்த்தி ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாக வளர்த்துவது ஒரு நல்ல தாயினுடைய ஒரு கடமையாகும். ஆகவே அருமையான தாய்மார்களே, யாப்பேசின் தாய் அவனை ஜெபிக்கிற மகனாக வளர்த்து கர்த்தரோடு நெருங்கிய பிள்ளையாக வளர்த்தபடினாலே அவள் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிலும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஒடுக்கினவர்கள், துரத்தினவர்கள், அடித்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து காட்டினான். கடைசி காலத்துல அவனை அடித்தவர்களும் விரட்டியவர்களும் அவனை வெறுத்தவர்களும் ஒருத்தவர்களும் கூட அவனிடத்திலே போய் அவனை கெஞ்சி வணங்கினார்கள். இது யாப்பேசினுடைய மகிமை, தேவனுடைய கிருபை. ஆகவே ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நம்மை வளர்க்கிற தாய்மார்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நமக்காக ஜெபித்த தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவர்கள் நமக்கு பாராட்டின எல்லா அன்புக்காகவும் கரிசனைகளுக்காகவும் நம்மை தூக்கி சுமந்து 10 மாதம் பாலூட்டி நம்மை வளர்த்தின தாய்மார்களை நாம் நினைக்க வேண்டும். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை என்று சொன்னபடி நல்ல தாய்மார்கள் அமையும் பொழுது நாம் நல்ல ஒரு ஆண்டவரையும் கண்டுகொள்ள முடிகிறது, நல்ல தகப்பனையும் கண்டுகொள்ள முடிகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இன்னும் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு கல்லறையிலே வைத்து ஒரு கல்லை வைத்து மூடி விடுகிறார்கள். ஒரு ஆள் 2 ஆள் அந்த கற்களை உருட்டவோ பெரட்டவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாறாங்கல்லை அந்த கல்லறையின் வாயிலே வைத்து மூடி வைத்து விடுவார்கள். வாரத்தின் 1ஆம் நாளிலே மகதலேனா மரியாளும் அவளோட கூட வேற சில ஸ்திரீகளும் என்று நம்முடைய வேதம் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. மகதலேனா மரியாள், ஆண்டவருடைய பாதத்தை கழுவிய மரியாள், பல பிசாசுகள் பிடித்திருந்து ஆண்டவராலே விடுதலை பெற்ற அந்த மரியாள். பாருங்கள், இன்றைக்கு அந்த அம்மா ஏதோ தனக்கு நன்மை கிடைத்தவுடனே போகவில்லை, ஆண்டவரை விட்டுவிடவில்லை, மறந்து விடவில்லை. ஆண்டவரை கண்டுகொண்ட முதல் நாளிலே இருந்து ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த அந்த 3வது நாட்கள் வரை அந்த மரியாள் ஆண்டவரை தேடுகிறவர்களாகவும் ஆண்டவரை நேசிக்கிற மகளாகவும் ஆண்டவருக்காக நேரிட்ட எல்லா கொடுமைகளுக்காகவும் கண்ணீர் விட்டு அழுகிற மகளாகவும் காணப்பட்டாள். அதே சமயத்தில் அந்த அம்மாளோடு கூட வேறு சில ஸ்திரீகளும் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வேறு ஸ்திரீகளுடைய பெயர்கள் இந்த வேதத்திலே எழுதப்படவில்லை. ஆனால்
அவருடைய பக்தியை நாம் பாராட்ட வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தை நாம் பாராட்ட வேண்டும், அவருடைய ஆசையை நாம் பாராட்ட வேண்டும். அதிகாலையே 5-6 மணிக்கு எழும்பி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்ட மகதலேனா மரியாளோடு அவர்களும் வந்து ஆண்டவரை தேடுகிறார்கள். முதலிலே அந்த கல்லறைக்குள்ளாக பார்க்கும் பொழுது கல் யாரோ அதை நவட்டி வைத்திருந்தார்கள். உள்ளே போய் பார்க்கும் பொழுது இயேசுவின் தலைமாட்டிலே அந்த வெள்ளை துணி மாத்திரம் சுட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரை காணோம் என்று மகதலேனா மரியா துக்கப்பட்ட சமயத்திலே இவர்களும் ஐயோ நம்முடைய ஆண்டவரை ஆசையோடு பார்க்க வந்தோமே அவருடைய சரீரத்தை, ஆனா பார்க்க முடியவில்லையே என்று மகதலேனா மரியாவிலோடு கூட சேர்ந்து இவர்களும் ஆண்டவருக்காக துக்கப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், அழுதார்கள். அதனுடைய ரிசல்ட் என்ன? சில நிமிடங்களிலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக தோட்டக்காரனை போல தோன்றி அவர்களோடு பேசுகிறார். மரியாளோடு மாத்திரமல்ல, கூட வந்த அந்த ஸ்திரீகளோடும் ஆண்டவர் அளவாக பேசுகிறார். முதல்ல மரியாளோடு வந்த அந்த ஸ்திரீகளும் ஆண்டவரை பார்க்கிறார்கள். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அவர்களும் சாட்சிகளாக ஓடி திரிந்து சாட்சி சொல்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார், அவர் நமக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், வாருங்கள் நாம் அங்கே போய் அவரை மறுபடியும் தரிசிப்போம். எவ்வளவு ஒரு வாஞ்சை, எவ்வளவு ஒரு ஆசை பாருங்கள். மகதலேனாவோ மரியாவோடு கல்லறைக்கு வந்த மற்ற ஸ்திரீகளை பற்றி, பேர் குறிப்பிடப்படாத பிள்ளைகளை பற்றி நாம் இங்கே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு பள்ளியிலே படிக்கலாம், ஒரு சபையிலே இருக்கலாம், ஒரு சொந்த பந்தத்தின் மத்தியிலே இருக்கலாம், அல்லது ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே அறியப்படாதவர்களாக, மறைக்கப்பட்டவர்களாக, நீங்கள் பாப்புலாரிட்டி இல்லாமல், ஃபேமஸ் இல்லாமல், ஏதோ இருக்கிற இடத்துல கிடைக்கிற கஞ்சியை குடிக்கிற மக்களாக நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும் பொழுது, இருக்கிற இடத்துல தேவனுக்கு மகிமையுள்ள மக்களாக இருக்கும் பொழுது, இருக்கிற இடத்துல அமைதியாகவும் ஆவியிலே அனலாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகம் உங்களை அறியாவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உங்களை அக்னாலேஜ் பண்ணாவிட்டாலும், உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களை உதாசீனமாக எண்ணினாலும், பரிசுத்த தேவனானவர், பரிசுத்த தேவ ஆவியானவர் உங்களை ஏற்ற சமயத்திலே, ஏற்ற இடத்திலே உங்களை கனம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை வெளிப்படுத்துவார், உங்களை உயர்த்தி காட்டுவார். உங்களை அற்பமாக எண்ணின ஜனங்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை அற்பமாக எண்ணி, இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும், இவன் எப்படி நம்மை ஆளப் போகிறான், நாம ஏன் அவன் காலிலே விழப்போகிறோம், பார்த்து விடுவோம் என்று அவனை ஊரை விட்டே கடத்தி விற்பனை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் எங்கே போனாலும் யோசேப்போடு கூட இருந்து ஆசீர்வதித்து எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியாக்கி, இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சொந்த தேசத்திலே காலில் விழுந்தால் பத்தாது என்று சொல்லி எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே யோசேப்பின் பாதத்திலே விழுந்து கும்பிடுகிறார்கள். சொப்பனத்திலே ஒரு முறைதான் விழுந்தார்கள், ஆனால் உண்மையிலே 3-4 முறை யோசேப்பை குனிந்து குப்புற விழுந்து வணங்கினார்கள். அதுதான் தேவனுடைய காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கப்பட்ட இந்த ஸ்திரீகளை போல, மறக்கப்பட்ட யோசேப்பை போல, மறக்கப்பட்ட தாவீதை போல, மறக்கப்பட்ட அநேக விசுவாசிகளை போல, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, யாராலும் கண்டுகொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நாம் இருக்கிற இடத்துல நாம் அந்த யோசேப்பின் மனைவியை போல, ஆஸ்நாத்தை போல, அந்த அருமையான யாபேசனுடைய தாயை போல, இன்னும் மகதலேனா மரியாளோடு கூட இருந்த அந்த சில ஸ்திரீகள் ஆண்டவரை கண்டது போல, நாமும் இருக்கிற இடங்களிலே அவரை நினைப்போம், அவரை தியானிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி
நம்ம வாழ்வோம். இத்தனை ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட இந்த ஆகஸ்ட் மாசத்திலும் வரப்போற நாட்களிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி அவருக்கு மகிமையாக எடுத்து உபயோகப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் கடைசியாக ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஆசனாத்தோடு கூட இருந்தது போல, நீர் ஆப்பேசின் தாயோடு கூட இருந்தது போல, நீர் மகதலேனா மரியாளோடு கூட வந்த ஸ்திரீகளோடு கூட இருந்தது போல, யோசேப்போடு இருந்தது போல நீர் எங்களோடு இருந்து உலகம் எங்களை அறியாவிட்டாலும், உலகம் எங்களை பாராட்டாவிட்டாலும், ஆண்டவரை உற்றார் உறவினர் எங்களை உதறி தள்ளினாலும் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் உமக்கு மகிமையாக சாட்சியாக இருக்க கிருபை தாரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் வீண் போகாதபடி எங்களையும் இந்த உலகத்துக்கு ஒரு சில மக்களுக்காவது ஆசீர்வாதமாக எடுத்து உபயோகப்படுத்துவீர். எங்கள் மூலமாக உண்மை வெளிப்படுத்துவீர். அப்படியாக உங்களிடத்தில் ஜெபித்து இந்த நல்ல செய்தியை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹாப்பி ஆகஸ்ட் 2025. Hallelujah. Praise the Lord.